வடலூர் சத்திய ஞான சபையில வள்ளலாரோட 202வது அவதார விழாவை முன்னிட்டு அவரால் தொடங்கப்பட்ட சத்திய தர்மசாலையில கொடியேற்றக்கூடிய நிகழ்வு நடைபெற்றது. திருவருட்பா பாடல்களை பாடியபடியே மஞ்சள் வெள்ளை நிற கொடி கொடிமரத்தில் ஏற்றப்பட்டது. அந்த காட்சிகளை முதல்ல பார்க்கலாம். இதை பத்தின கூடுதல் விவரங்களை செய்தியாளர் வினோத் கிட்ட கேட்கலாம். வினோத், இந்த நிகழ்வுடைய முக்கிய அம்சங்கள் என்ன? அங்க அமைச்சர் சேகர் பாபு இருக்காரு, இதை பத்தின டீடைல்ஸ் என்ன? நிச்சயமாக கருணையில்லா ஆட்சி கடிகி ஒழிக அருள்நேயமிக்க சன்மார்க்கம் ஆள்க என்று அன்றே தனது அரசியல் கருத்துக்களை மிக தெளிவாக எடுத்துரைத்தவர் வள்ளலார். வள்ளலாரின் 202வது அவதார விழா இன்று கொண்டாடப்பட இருக்கும் நிலையில் சத்திய தர்மசாலையிலே சன்மார்க்க கொடி என்பது ஏற்றப்பட்டிருக்கிறது. சன்மார்க்க அன்பர்கள் திருவருட்பா பாடல்களை பாடி அந்த சன்மார்க்க கொடி என்பது ஏற்றப்பட்டிருக்கும் நிலையில் இந்து சமய அறநிலையத்துறையினுடைய அமைச்சர் சேகர் பாபு, வேளாண்மை மற்றும் உழவர் நலத்துறை அமைச்சர் MRK பன்னீர்செல்வம் உள்ளிட்டோர் இந்த வள்ளலாரின் 202வது அவதார விழாவில் பங்கேற்று அந்த கொடியேற்றும் நிகழ்விலும் கலந்து கொண்டிருக்கின்றனர். மேலும் வடலூர் எப்பொழுது புனித நகரமாக அறிவிக்கப்படும் என்று இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர் கேட்டபொழுது, வடலூரில் சத்திய ஞான சபையில் சர்வதேச மையம் அமையும் பட்சத்தில் வடலூர் தானாகவே புனித நகரமாக மாறிவிடும் என்று தெரிவித்திருக்கிறார். தேங்க்யூ வினோத், உங்களுடைய இன்ஃபர்மேஷன்ஸ்க்கு.